அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வரக்கூடிய டிசம்பர் 6ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் முப்பெரும் கோரிக்கையை முன்வைத்து எஸ்ஏஆரை கொல்லப்புறமாக கொண்டு வந்து இந்திய மக்களை ஏமாற்றி நினைக்கும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து வக்ஃப் திருத்த சட்டத்தை இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை சூறையாடுவதற்காக கொள்ளடிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட வக்ஃப் திருத்த சட்டத்தை வாபஸ் வாங்க கோரி 1991ஆம் ஆண்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மதச்சார்பற்ற கட்சிகளாம் ஒன்று சேர்ந்து அவசர வணக்க வழிபாடு சட்டத்தை 1991ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் ஏற்றி நாடாளுமன்றத்தில் இருந்து உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம், நடுவர் மன்றம், கீழ்மன்றம் உள்ளிட்ட நீதிமன்றங்கள் இது வழக்குக்காக இந்த சட்டம் வர வேண்டும் என்பதற்காக நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தினார்கள். இந்த சட்டத்தை முழுமையாக பின்பற்ற கோரி கோயில்கள் எப்படி இருந்ததோ, சர்ச்சு எப்படி இருந்ததோ, மசூதி எப்படி இருந்ததோ அப்படியே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த சட்டத்தை நம்முடைய முன்னோர்கள் இயற்றினார்கள். அந்த அடிப்படையில் இந்த சட்டத்தை அமுல்படுத்த வேண்டும். இந்த சட்டத்தை முழுமையாக பின்பற்றாமல் ஞானவை பள்ளிவாசல் கீழ் கோயில் இருந்தது, சம்பல் பள்ளத்தாக்கு பள்ளிவாசலில் கோயில் இருந்தது, சுற்றுலா தலமாக இருக்கக்கூடிய தாஜ்மஹாலில் ஒரு கோயில் இருந்தது என்று சங்கிகள் சொல்லக்கூடிய கட்டுக்கதைகள் எல்லாம் ஓரந்தள்ளி விட்டு அரசியலமைப்பு சட்டத்தை இந்த நாடு அமுல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த போராட்டத்தை நாம் கோரிக்கை ஆர்ப்பாட்டமாக வைத்திருக்கின்றோம். அதே போல் வக்ஃப் திருத்த சட்டத்துக்காக வைத்திருக்கின்றோம். அதே போல் எஸ்ஆருக்காக வைத்திருக்கின்றோம். பாபர் பள்ளிவாசலுடைய இடிப்பு அந்த கருப்பு நாளில், ஜனநாயகத்தினுடைய படுகொலை நாளில், இந்தியாவுடைய மதச்சார்பற்ற கொள்கையை தகர்த்த நாளில் மக்களுக்கும் இளைய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக அந்த நாளை தேர்ந்தெடுத்து இந்த இயக்கத்தினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். டிசம்பர் 6 போராட்டத்துக்கு மாணவர்களும் மாணவிகளும் இளைஞர்களும் பொதுமக்களும் அணியாக திரள வேண்டும். ஜமாத் நிர்வாகிகள் அணியாக திரள வேண்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இதே போல் தாம்பரத்தில் வருகின்ற டிசம்பர் 6 அன்று போராட்டம் நடைபெற இருக்கின்றது. அதே போல் படப்பையில், காஞ்சி மாவட்டத்தில் படப்பையில் இந்த போராட்டம் நடைபெற இருக்கின்றது. தமிழகம் முழுவதும் இப்போராட்டம் நடைபெற இருக்கின்றது. அனைத்து இடங்களிலும் பொதுமக்களாக இருக்கக்கூடிய நாம் பங்கெடுக்க வேண்டும். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக ஒன்றிணைய வேண்டுமாய் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்.